ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். வீட்டில் இருந்தே குழந்தைங்களுக்கு மாண்டசரி டீச்சிங் எப்படி சொல்லித்தரதுன்னு நம்ம வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற மெட்டீரியல் ஸ்டாட்டிக் அடிஷன். அதுக்கு முன்னாடி இதே டாப்பிக்கில் நான் ப்ரீவியஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் அதோட ஆக்டிவிட்டி எப்படி பண்ணுறது, அதோட கண்டினியூஷன் எப்படின்னு உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டைம் இதில் சேஞ்ச் கேம் பார்த்தோம். அந்த சேஞ்ச் கேமில் 3000 வரைக்கும் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கு குவான்டிட்டி எடுத்துகிட்டு வர சொல்லி குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி தரதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ அதே மாதிரி 9000 வரைக்கும் வச்சு எப்படி குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஸ்கூலில் இது குரூப் ஆக்டிவிட்டியாக இருக்கும். 2 to 3 கிட்ஸை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட சில குவான்டிட்டியை கொடுத்து அமைச்சு அதை நம்பர்ஸாக எடுத்துகிட்டு வர சொல்லி அதை வச்சு அவங்களுக்கு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் சொல்லி கொடுப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி அந்த குழந்தைங்களுக்கு பேசிக்காக சேஞ்ச் கேம் தெரிஞ்சிருக்கணும். அதாவது குவான்டிட்டிஸை நம்பர்ஸாக மாற்றுறதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். என்னென்னா இந்த 1000க்கு பதிலாக நான் இந்த பசில் க்யூப்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இதுவும் க்யூப் ரெண்டும் சிமிலராக இருக்கனால அதுக்கு பதிலாக நான் இந்த க்யூப்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இது மாதிரி நிறைய செஞ்சு வைக்கல, இல்லைனா இதுக்கு பதிலாக இதே மாதிரி க்யூப்ஸ் செஞ்சு வச்சுக்கலாம். மாண்டசரி ஸ்கூலில் இதோட குவான்டிட்டி எக்ஸ்ட்ராவாக வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க எல்லா கிட்ஸும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப எல்லாருக்கும் ஈக்குவலாக கிடைக்கணுன்றதுக்கோசரம் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வீட்டில் சிங்கிள் கிட்டுக்கு சொல்லி கொடுக்குறனால நம்ம இருக்க திங்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி சேஞ்ச் கேம் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். சேஞ்ச் கேமுக்கு அப்புறமா எப்படி 1 டிஜிட் அடிஷன், 2 டிஜிட் அடிஷன், 3 டிஜிட் அடிஷன் அண்ட் 4 டிஜிட் அடிஷன் ஈஸியாக இந்த மெட்டீரியல் வச்சு குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறதுன்னு இப்போ பார்க்கலாம். பேசிக்காக இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு அடிஷன் கற்றுப்பாங்க. யூனிட்ஸ் வச்சு ஒன்ஸ் வச்சு எப்படி அடிஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு நம்பர் குவான்டிட்டி சொல்லணும். அப்புறமா அவங்க அதை எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதை அப்படியே அவங்க ஆட் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட்டு ஒரு 2 யூனிட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, 2 யூனிட்ஸ் இங்கே வச்சிடலாம். இதோட எவ்வளோ நம்பர் ஆட் பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள். 3 எடுத்து வைங்க. எவ்வளோ கவுண்ட் பண்ணி பாரு. 1 2 3 4 5. அப்போ மொத்தமாக எவ்வளோ யூனிட்ஸ் இருக்கு? 5 யூனிட்ஸ் கார்டு எடுத்து வைங்க. ஓகே, 1 டிஜிட் அடிஷன் அவங்க கற்றுக்குறாங்களா? இது ஒரு ஈஸி மெத்தடு. 5 யூனிட் எடுத்துக்கோங்க. 1 யூனிட், 2 யூனிட், 3 யூனிட், 4 யூனிட், 5 யூனிட். டென்ஸ் எடுத்துக்கோங்க. 2 டென்ஸ் எடுத்துக்கோங்க. 2 டென்ஸ்னா எவ்வளோ? 20. ஓகே, 20 + 5 எவ்வளோ? 25. வெரி குட். 25 எடுத்து வைங்க கார்ட்ஸில். ஸோ அவங்க குவான்டிட்டியிலேருந்து நம்பர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயே அடிஷனும் அப்படி கற்றுக்குறாங்க. ஸோ யூனிட்ஸ் தனியாக இருக்குது, டென்ஸ் தனியாக இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எப்படி ஆட் பண்ணி நம்பர் கொண்டு வரதுன்றது இதில் கற்றுக்குறாங்க. இது ஒரு மெத்தட் ஆஃப் அடிஷன். ஸோ இது பேசிக் 2 டிஜிட் அடிஷன், ஈஸியாக அவங்க கற்றுப்பாங்க. ஓகே, இப்போ யூனிட்ஸ் எடுத்துக்கோங்க. எத்தனை யூனிட்ஸ் வேணும் நீங்களே எடுத்துக்கோங்க. 1 யூனிட், 2 யூனிட், 3 யூனிட், லாஸ்ட் 1. டென்ஸ் எத்தனை வேணும் நீங்களே, உங்களுக்கு எவ்வளோ டென்ஸ் வேணுமோ எடுத்துக்கோங்க. 1 10, 2 10, 3 10, 4 10. ஹண்ட்ரட்ஸ் எத்தனை வேணும் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. 200, 400, 500, 600, 700, 800. இப்போ எல்லாமே சேர்த்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 1s, 10s, 100s மூணுமே எடுத்துருக்கியா? எல்லாத்தையும் சேர்த்து எப்படி ஆட் பண்ணுறது? ஆட் பண்ணி சொல்லு எவ்வளோ இருக்குன்னு. 3 4 10s, 800s. மொத்தமாக ஆட் பண்ணால் எப்படி வைப்பீங்க? அந்த நம்பர்ஸை கார்டில் எடுத்து வைங்க. வெரி குட், சூப்பர். ஸோ இப்போ 4 டிஜிட் அடிஷனுக்கு போகலாம். இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே கேரி ஓவர் இல்லாமல் வர பிளெயின் அடிஷன் தான். இப்போ நான் சொல்கிற அமௌண்ட் எடுத்து வச்சுக்கோ, குவான்டிட்டி
6 யூனிட்ஸ் எடுத்துக்கோங்க. ட்ரேயில் எடுத்து வச்சுக்கோங்க. 5 tens. 10, 2 10, 3 10, 4 10, 5 10. 7 hundreds எடுத்து வச்சுக்கோங்க. 100, 200, 300, 400, 500, 600, 700. ஓகே, இப்போ நம்ம தௌசண்ட்ஸ்க்கு பதிலாக இந்த க்யூப்ஸ் யூஸ் பண்ணுறோம். 5000 எடுத்து வச்சுக்கோ பவிஷ். 1000, 5000 எடுத்து வச்சுக்கோ. 2000, 3000, 4000, 5000. இப்போ இது எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது நம்ம எடுத்து வச்சுருக்கோமா, இதுக்கு கார்ட்ஸ் எடுத்து வை பார்க்கலாம். $5,700, five 10, 6 units. வெரி குட். 1 டிஜிட் அடிஷன்லேருந்து 4 டிஜிட் அடிஷன் வரைக்கும் எப்படி அவங்களே தனியாக பண்ணாங்க நீங்கள் பார்த்தீங்க. இதையே நெக்ஸ்ட் குரூப் ஆக்டிவிட்டியாக கொடுக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் 2 or more கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி குவான்டிட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ண சொல்லலாம். அப்படி இல்லைனா நீங்களும் உங்கள் குழந்தையுமே சேர்ந்து இந்த மாதிரி ஆட் பண்ண பெர்ஃபார்ம் பண்ணலாம். ட்ரே எடுத்துக்கிறோம். குழந்தைங்க கிட்ட சில குவான்டிட்டி கொடுத்து விட போகிறோம். ஒரு குவான்டிட்டியும் இன்னொருத்தருக்கு கொஞ்சம் குவான்டிட்டியும் கொடுத்து விட போகிறோம். அதாவது ஒன்று நீங்கள் வச்சுக்கோங்க, இன்னொன்று குழந்தைகிட்ட கொடுத்துருங்க. சரி, 2 பேரும் அதை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும். ஸோ இது ஒருத்தருக்கு வச்சுட்டு 2 பேரும் ஈக்குவலாக எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதை எப்படி எடுக்கணும்னா, இதில் 2 யூனிட்ஸ் இருக்குது, இதில் 3 10s இருக்குது, 2 hundreds இருக்குது, 1000 இருக்குது. ஸோ இப்போ நான் எடுத்து வைக்க போகிறேன். 2 units, 3 10s, 1000. ஸோ என்னோட குவான்டிட்டி வந்து இவ்வளோ தான். இப்போ நான் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ குழந்தையோட ட்ரேயில் எவ்வளோ இருக்குன்னா, ட்ரேயில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 3 units, 4 10s, 3 hundreds and 2000 இருக்குது. ஸோ இதுக்கு கார்ட்ஸ் இப்போ எடுக்கலாம். 3 units, 4 10s, 3 hundreds and 2000. ஸோ இந்த மாதிரி வச்சு எடுத்து வருவாங்க. ஸோ இப்போ யாரது பெரிய குவான்டிட்டியாக இருக்குது அப்படி செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் என்ன நம்பர் கொடுக்க போகிறீங்க குழந்தைங்களுக்குன்னு டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. சேஞ்ச் கேம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் தான் நெக்ஸ்ட் அடிஷனுக்கு போகணும். இது திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுலேயே அடிஷன் எப்படி செய்கிறதுன்னு இப்போ சொல்லித்தரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்ஸை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த குவான்டிட்டி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆடிங்னா 2 சேர்த்து வச்சு கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் மொத்தமாக எவ்வளோ யூனிட் இருக்குது? 1 unit, 2 unit, 3 units, 4 units, 5 units நம்பர் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 10s எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். 110, 210, 310, 410, 510, 610, 710. ஸோ இதில் 7 10s இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து 710 கார்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஹண்ட்ரட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 100, 200, 300, 400, 500 இருக்குது. ஸோ 500 எடுத்து இங்கே வச்சுக்கலாம். இப்போ thousands எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 1000, 2000, 3000 இருக்குது. 3000 இருக்குது. ஸோ 3000 கார்டு எடுத்து வச்சுக்கலாம். மொத்தமாக நம்ம அடிஷன் பண்ணும்போதும் எவ்வளோ அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க. சேம் நம்பர்ஸை சேர்த்துனா எப்படி ஆன்சர் வருது அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். சப்போஸ் இப்போ நீங்கள் 10s கொடுக்கல அப்படின்னா அதோட ஆன்சர் எப்படி வரும், இல்லை 100s கொடுக்கலன்னா அதோட ஆன்சர் எப்படி வரும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம்.
ஸோ அந்த இடத்துல ஹண்ட்ரட்ஸ் இல்லைன்னா அதோட பிளேஸ் வேல்யூ வந்து 0வாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுவுமே இந்த கார்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். ஸோ இப்போ நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆக்டிவிட்டியை திரும்ப திரும்ப குழந்தைங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லித்தரணும். அவங்க அடிஷன் வந்து கான்ஃபிடென்ட்டாக ஆகிற வரைக்கும் திருப்பி திருப்பி சொல்லி தந்துகிட்டே இருக்கணும். ப்ளஸ் எப்போவுமே மாண்டசரி மெட்டீரியல் பண்ணும்போது அடியில் ஒரு மேட் போட்டு பண்ணுங்கள். ஸோ இதே மெட்டீரியல் வச்சு இன்னும் நிறைய ஆக்டிவிட்டி பண்ணலாம். இதில் இன்னும் வேறு ஆக்டிவிட்டி என்னென்ன பண்ணலான்றதை நெக்ஸ்ட் வர வீடியோஸில் பார்க்கலாம். இதே மாதிரி குழந்தைங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டீஸும் மாண்டசரி மெட்டீரியல்ஸும் எப்படி வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு குழந்தைங்களுக்கு சொல்லித்தரலான்னு அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கலாம். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.